கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்தியின் தலைப்பு, காத்திருப்பவர்களை ஏமாற்றாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அதை தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். காத்திருக்கிற உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் ஏமாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஏமாத்துறதுக்கு யார் இல்லை? மனுஷன் இல்லை. அவர் உண்மையுள்ள தேவன். நம்ம காத்துட்ருக்க எல்லா காரியங்களையும் சரியான நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லாமே எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ வாழ்கிற இந்த காலத்தில் வெயிட் பண்ணுறது அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணல, பிடிக்கவே இல்லை. வெயிட்டிங் அப்படின்னாலே நமக்கு அது ஒரு இரிட்டேட்டாக இருக்குது. ஐயோ வெயிட் பண்ணணுமா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறது நமக்கு பிடிக்கலை, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது பிடிக்கலை, பேங்க்கில் போய் உட்காந்து வெயிட் பண்ணுறது பிடிக்கலை. இந்த வெயிட்டிங் அப்படின்னாலே என்ன பண்ணுது, இந்த காலத்தில் நம்ம யாருக்குமே பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த நவீன உலகத்தில் நம்ம இருக்கோம். இந்த காலகட்டம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே எனக்கு உடனே கிடைக்கணும், நான் இப்போ கேட்டால் என் கையில் இப்போவே வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இன்ஸ்டன்ட் காஃபி, 2 minutes நூடுல்ஸ் எல்லாம் உடனே நான் அமுக்குன உடனே என் கையில் வந்துடணும் அப்படின்ற ஒரு நவீன உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஏசப்பா தருகிற ஆசீர்வாதம் காத்திருப்பின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் தரமாட்டார், நம்மளை காத்திருக்க வைப்பார். அந்த காத்திருப்பு எதுக்கு அப்படின்னா, அவர் தர மறுக்கிறதுக்காக அல்ல, நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக, நம்ம முதிர்ச்சி அடையணுன்றதுக்காக. சரியான நேரத்தில் அழகாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்கள் கரத்தில் தருவார். நான் காத்திருக்கனே, இத்தனை வருஷம் ஜெபிச்சுட்டனே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டனே, எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒரு நாளும் சோர்ந்து போக வேணாம். ஆண்டவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டீங்களோ, அது எல்லாத்தையும் ஆண்டவர் சரியான நேரத்தில் தருவார். ஆமென். ஏசு தர ஆசீர்வாதம் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், தாமதம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். இன்றைக்கும் நீங்கள் சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போன இருதயத்தோடு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் இருதயம் சோர்வு அடைஞ்சிருச்சு அப்படின்னா, உங்கள் இருதயத்தை நீங்கள் எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாசியுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, யாரோட இருதயெல்லாம் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கோ உங்கள் இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாரு. உங்கள் இருதயம் சோர்ந்து போகும்போது நீங்கள் யாரை தான் நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். உங்கள் இருதயம் சோர்ந்து போகும் பொழுது முதலாவது நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் இருதயம் சோர்ந்து இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்ட காரியம் நடக்கலை, தாமதமாகுதுன்னு உங்கள் இருதயம் சோர்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நடக்கலையே எனக்கு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அதை வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. இரண்டாவதாக, கடந்த கால நன்மைகளை நினச்சி பாருங்க. இன்றைக்கி நம்ம ஜீவனோட இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். எவ்வளவோ வியாதி வந்துச்சு, எவ்வளவோ கொடூரமான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஜீவனோட இந்த இடத்துல வச்சிருக்கிறாருல்ல, அந்த கடந்த கால காரியங்களை நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. 1 சாமுவேல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். ஒரு இராணுவமே கோலியாத்தை கண்டு என்ன பண்ணுது? பயந்துட்டு இருக்கு. இவனை எப்படி வீழ்த்த முடியும்? இவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு கொடூரமான பெலிஸ்தியனை எப்படி வீழ்த்த முடியும்னு பயந்துட்டு இருக்கும் பொழுது தாவீது சொல்கிறாரு, நான் அவனை வீழ்த்திடுவேன், என்னால் முடியும்னு சொல்கிறாரு. தாவீதை பார்த்து சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, நீ சின்ன பையன், உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம், வாசியுங்கள் 34வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சவுலை பார்த்து அவங்க அப்பாவோட ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன வருது? சிங்கம் வருது. ஒரு முறை என்ன வருது? கரடி வந்து தான் மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுது. 35வது வசனம். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன்.
அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். தாவீது என்ன பண்றாரு? அதை பின்தொடர்ந்து போய் ஆட்டுக்குட்டியை தப்பு வச்சுட்டு தாவீது சிங்கத்தையும் கரடியையும் அடிச்சு கொன்றாரு. 36வது வசனம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். தாவீது சொல்றாரு, சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். கோலியாத்தை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லும்போது தாவீது கடந்த கால நன்மைகளை நினச்சி பார்க்குறாரு. சிங்கத்தையும் கரடி வாயையும் கிழிச்சி நான் என் ஆட்டுக்குட்டியை தப்பு வச்சேன், அப்போ ஹெல்ப் பண்ண ஆண்டவர் இப்போ இந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு எனக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசமாக இருக்கிறாரு. ஒரு தோல்வி வருகிற நேரத்தில், எல்லாரும் முடியாதுன்னு சொல்கிற நேரத்தில் தாவீதோட இருதயம் எப்படி இருக்கிறது? கடந்த கால நன்மைகளை நினச்சி பார்க்குறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க முடியாது, உன்னால் முடியாது, விட்டுரு, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ போராடி பார்த்துட்ட, போதும், அடுத்து என்ன, அதை பாரு, முடியாது முடியாதுன்றது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இருதயம் அப்போ சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கடந்த கால நன்மைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு எதோ இல்லாமல் இருக்குது. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்குறாரு, ஜீவனை கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. இன்றைக்கும் நிறையா பேர் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் சிலிண்டரோடு போராடிட்டு இருக்கிறாங்க. 3 வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, இருக்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு, 3 வேளை உணவு கொடுத்துருக்கிறாரு. இந்த கடந்த கால நன்மைகள் எல்லாம் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே தவிர எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி நம்மளுடைய இருதயம் ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது. உங்களுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். உங்கள் இருதயம் சோர்ந்து போகும் பொழுது கடந்த கால நன்மைகளை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு நாள் எனக்கு தருவீங்க ஆண்டவரே, அதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கோலியாத்தை போல உங்களோட வாழ்க்கையில் பெரிய வியாதி இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் அநேக தேவைகள் இருக்கலாம். கோலியாத்தை போல அது பெருசாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடந்த கால நன்மைகளை நினச்சி நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும், கோலியாத்தை போல பெரிய பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களுக்கு அதை முடித்து கொடுப்பார். தேவனால் முடியாதது அப்படின்னு இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நீங்கள் தாமதமாகும் பொழுது, ரொம்ப இருதயம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து பாருங்க. அன்னைக்கு சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த தேவன் இன்னைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பெரிய பாரமாக உங்களோட வாழ்க்கையை அது கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது, பொறுமையாக கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். முதலாவது சொன்னேன், உங்களுக்கு இருதயம் சோர்ந்து போகும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தங்களை வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. 2வது, கடந்த கால நன்மைகளை நினைச்சு பாருங்க. 3வது, உங்கள் புலம்பலை துதியாக மாற்றுங்க. எனக்கு இது கிடைக்கலையே ஆண்டவரே, எனக்கு இது இப்போ இல்லையே அப்படின்னு உங்களுடைய ஜெபம் எப்படி மாறிடும்? நம்ம ஜெபம் முழங்கால் போட்டால் நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னும் செய்யலை, எப்போ தான் செய்ய போறீங்க? நம்முடைய ஜெபம் எப்படி மாறிடும்? ஒரு புலம்பலாக மாறிடும். ஆனால் பதில் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் தாமதமானாலும் நிச்சயமாக தருவார். உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். மேத்யூ ஹென்றி அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சில மர்ம நபர்கள் அவரோட பணப்பையை திருடிட்டு போயிட்டாங்க. அவர் கையில் வச்சுருந்த பணப்பையை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த மேத்யூ ஹென்றி என்ன பண்ணுறாரு? திருடிட்டு போனதுக்கப்புறம் அவங்கள பார்த்து, ஐயோ என் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு சொல்லி கோபப்படலை, அழுகலை, கம்ப்ளைண்ட் பண்ணல. இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம், திட்டியிருப்போம், என்னென்னவோ பண்ணியிருப்போம். ஆனால் மேத்யூ ஹென்றி பணப்பையை திருடிட்டு போயிட்டான்,
4 பேர் சேர்ந்து. அப்போது அன்னைக்கு நைட்டு அவர் வீட்டில் போய் அவர் டைரியை எடுத்து ஒரு நன்றி ஜெபத்தை எழுதினாராம். இந்த ஜெபம் உலக புகழ்பெற்ற ஜெபம். அவர் எப்படி அந்த ஜெபத்தில் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, 4 காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு. நல்லா கவனிங்க, 4 காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு. முதலாவது நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இதற்கு முன் என் வாழ்க்கையில் ஒருபோதும் திருட்டு போனதில்லை, முதன் முறையாக இப்போதுதான் நடந்திருக்கு, அதற்காக உமக்கு நன்றி. அவரோட முதல் நன்றியை பாருங்க. ஆண்டவரே, என்னோட கடந்த கால வாழ்க்கையில் திருட்டு போனதே இல்லை, இதுதான் முதல் முறை திருட்டு, கடந்த காலத்தில் என்னை நீங்கள் பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றி. கடந்த கால பாதுகாப்பிற்காக நன்றின்னு எழுதுறாரு. இரண்டாவது நன்றி, அவன் என் பணப்பையை மட்டும் தான் திருடினான், என் உயிரை பறிக்கவில்லை, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றின்னு எழுதினாராம். ஹல்லேலூயா. என் பணப்பை மட்டும்தான் அவன் திருடுனான், ஆனால் என் உயிர் என்கிட்ட தான் இருக்குது, என் உயிர் அவன் பறிக்கலை அப்படின்னு அவர் உயிர் தப்பியதற்காக ஆண்டவருக்கு நன்றின்னு எழுதினாராம். மூன்றாவது நன்றி, என் பையில் இருந்த பணம் கொஞ்சம்தான் ஆண்டவரே, என் சொத்துக்கள் அனைத்தையும் நான் இழக்கலை, எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, என்னை ஒரு பெரிய இழப்பிலிருந்து பாதுகாத்தீங்க, நன்றின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அவர் கையில் இருந்த பணம் கொஞ்சம் பணம், அந்த கொஞ்சம் பணம் தான் திருடிட்டு போயிட்டான், ஆனால் என் சொத்து எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, என்னை பாதுகாத்தீங்க, நன்றின்னு சொன்னாராம். நாலாவது மிக முக்கியமான நன்றி, எல்லாவற்றிற்கும் மேலாக நான் திருடனாக மாறாமல் திருடப்பட்டவனாக இருக்கிறேன், என்னை ஒரு நல்ல மனிதனாக வச்சிருக்கீங்களே, அதற்காக நன்றி அப்படின்னு சொன்னாராம். தன்னுடைய நற்பண்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நன்றி எதுக்கு சொன்னார்? கடந்த கால பாதுகாப்பிற்காக நன்றி சொன்னார். இரண்டாவது நன்றி, என் உயிர் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நன்றி சொன்னார். மூன்றாவது, என் சொத்தெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது நன்றி சொன்னார். இந்த நல்லவனாக வச்சுருக்கீங்க, நான் திருடனா இல்லை, திருடப்பட்டவனாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னார். இன்றைக்கி அதே பிரச்சனையில் நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்போம், என் பணம் போயிடுச்சு, நம்ம ஒரு ஃபோன் போனாலே என் ஃபோன் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருவோம். ஆனால் இந்த மேத்யூ ஹென்றி என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சமூகத்தில் அன்னைக்கு நைட்டு போய் புலம்பல, அவருக்கு சோர்வு இருக்கு அவரோட இருதயத்தில், அவரோட பணப்பை போயிருச்சு, ஆனால் ஆண்டவருக்கு 4 விதமாக நன்றி எழுதுறாரு. 4 நன்றியும் உலக புகழ் பெற்றவையாம். இந்த இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவரோட புலம்பல், நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே, என் பணப்பை காணா போச்சு, அவன் கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம ஒரு புலம்பலோட ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருப்போம். ஆனால் இந்த மேத்யூ ஹென்றி புலம்பலை எப்படி மாற்றுறாரு? நன்றியாகவும் துதியாகவும் மாற்றுறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுடைய இருதயம் சோர்ந்து போய் எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய புலம்பலை எப்படி மாற்றணும்? துதியாக மாற்றணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவரை பார்த்து துதிங்க, ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாலாவதாக, காத்திருக்கிற நேரத்தில் விசுவாசமாக இருங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, அது ஒன்றும் உங்கள் கையில் கிடைக்கல அப்படின்னா, அந்த காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்கிறோம். நம்மளுடைய கடிகாரமும் தேவனுடைய கணக்கும் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. நம்ம போடுற கால்குலேஷனும் தேவன் வச்சிருக்கிற நேரமும் ஒன்று இல்லை. அவருக்கு எப்போ தரணுன்றத சரியான நேரத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்போ தரணுமோ அப்போ தான் கொடுப்பாரு. ஆனால் அவர் தரலைன்றதுக்காக மறுக்கிறாரு அப்படின்னு இல்லை, நம்மளை தகுதிப்படுத்திட்டு இருக்கிறாரு, நம்மளை பக்குவப்படுத்திட்டு இருக்கிறாரு. தாமதமாகுதேன்னு உங்கள் இருதயம் ஒரு நாளும் சோர்வடைய வேண்டாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார்ன்ற விசுவாசம் எப்பவும் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். லாசரு வியாதியாக இருந்தபோது ஏசப்பா வர என்னாச்சு? தாமதமாயிருச்சு. லாசரு மரிச்சு 4 நாளுக்கு அப்புறம் தான் யார் வரா? ஏசப்பா வர்றாங்க. மார்த்தாலும் மரியாள் என்ன சொல்கிறாங்க? இயேசுவே, அன்னைக்கு நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரனை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம், என் சகோதரன் மரிச்சு 4 நாள் ஆச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஏசப்பா லாசரு வியாதியோடு இருக்கும்போது வந்திருந்தாருன்னா வியாதி மட்டும்தான் சுகமாயிருக்கும். 4 நாள் கழித்து வந்ததுனால தான் மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழுப்புனார். நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒருவேளை அவர் முன்னாடியே வந்திருந்தார் அப்படின்னா நோய் மட்டும்தான் சரியாக இருக்கும். செத்து போய் 4 நாள் நாற்றம் எடுத்த ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புனார்ல, அந்த தேவன் உண்மை உள்ள தேவனா, இன்னைக்கும் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறாரு.
ஹல்லேலூயா. தாமதமாக ஆண்டவர் வர்றாரு, நமக்கு இன்னும் செய்யலையே அப்படின்னு இல்லை, அவர் தரப்போகிற மகிமை மிக பெரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசமாக இருங்க. அதினதின் காலத்தில் தேவன் அழகாக செய்வார். தாமதமாகுதே, காத்துட்டே இருக்கேனே, என் கையில் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாளும் உங்கள் இருதயம் சோர்ந்து போகவே வேண்டாம். உங்கள் இருதயம் சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் தனித்து அமர்ந்திருங்கள். உங்களுக்கு நீங்கள் நினச்சது கிடைக்கல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போய் எனக்கு இது கிடைக்கலே அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் இன்னும் சோர்வு அடைய தான் செய்யும். அடுத்தவங்க கிட்ட போய் எனக்கு கிடைக்கலையே நீங்கள் யாரும் சொல்ல வேணாம். உங்களுக்கு எப்பெல்லாம் உங்கள் இருதயம் சோர்ந்து போகுதோ தேவ சமூகத்தில் தனித்து அமர்ந்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவார். எப்படி ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா நம்ம சார்ஜ் போடுறோமோ அதே மாதிரி தான் நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் என்னால் முடியலன்னு டயர்ட் ஆகும் பொழுது கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவார், உங்கள் சோர்வை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் எபிரேயர் 10வது அதிகாரம் 35-36. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை தரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமை நிச்சயமாக வேணும். நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தருவார். ஒரு மிஷினரியோட கதையை உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். ஜான்ஜி பேட்டன் அப்படின்ற ஒரு மிஷினரி அனிவா அப்படின்ற ஒரு தீவுக்கு வந்து நற்செய்தி சொல்கிறதுக்காக போகிறார். அந்த அனிவா தீவில் மனிதர்களை கொன்று சாப்பிடுகிற பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது சுற்றி கடல் தண்ணி தான் இருக்கும். அந்த தீவில் பழங்குடி மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக அந்த அனிவான்ற தீவுக்கு போகிறாரு. அவர் அங்கே போயிட்டாரு. ஆனால் அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி எப்படி தான் இருக்குது? உப்பு தண்ணி தான் இருக்குது. மழை பெஞ்சா மட்டும்தான் நல்ல தண்ணி, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லவே இல்லை. அப்போ ஒரு நாள் அந்த ஜான்ஜி பேட்டன் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தீவோட மைய பகுதியில் போய் ஒரு கிணறு தோண்டு நான் நல்ல தண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஜான்ஜி பேட்டன் போய் தீவோட மைய பகுதியில் கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் கிணறு தோண்டும் பொழுது அந்த பழங்குடி மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து கேலி பண்ணுறாங்க. இந்த வெள்ளைக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, சுற்றி கடல் தண்ணி எப்படி நல்ல தண்ணி வரும், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவரை பார்த்து கேலி பண்ணுறாங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வாரங்கள் அவர் மண்பட்டியை வச்சு அந்த இடத்துல கிணறு தோண்டிகிட்டே இருக்கிறாரு. 30 அடி ஆழ வரைக்கும் தோண்டிட்டாரு. தண்ணி வரதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அவரோட கையெல்லாம் இரத்த கொப்புளங்களாக மாறிடுச்சான். அதை தோண்டி 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 அவர் கையெல்லாம் காயங்களாக மாறிடுச்சு. அவரோட உடம்பு எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப சோர்ந்து போயிருச்சு. ஒரே ஆள் வெயிலில் கிணறு தோன்றாரு அப்படின்னா அவருடைய உடம்பும் இருதயமும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அவர் தைரியத்தை விட்டுவிடவே இல்லை. தேவன் சொல்லியிருக்கிறாருல, வெட்கப்பட விடமாட்டார் அப்படின்னு அவர் தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. 35 அடிக்கு அப்புறம் திடீர்னு பூமி கடையில் தண்ணி கசிய ஆரம்பிச்சதான். இவருக்கு தண்ணியை பார்த்தோன்னே பயம், ஐயோ உப்பு தண்ணி வந்துருமோ அப்படின்னு அதை கையில் எடுத்து வாயில் வைக்கும்போது சுத்தமான நல்ல தண்ணியாக இருந்ததான். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே அவர் தேவனுக்கே மகிமைன்னு சத்தமாக கத்தி சொன்னாராம். அந்த பழங்குடி மக்கள் எல்லாரும் ஓடி வந்து அந்த தண்ணியை வாயில் வச்சு பார்த்துட்டு, அன்னைக்கு அந்த பழங்குடியில் இருக்கிற அந்த தீவில் இருக்க எல்லா மக்களும் இந்த வெள்ளைக்காரன் தேவன் தான் உண்மையான தேவன், இவன் வணங்குற தேவன் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு ஒட்டுமொத்த தீவும் அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சான். ஹல்லேலூயா. ஒருவேளை ஜான்ஜி பேட்டன் 10 அடியில் தண்ணி வரல அந்த மண்வெட்டி அப்படியே போட்டிருந்தாருன்னா, கையில் ரத்த கொப்பளங்கள் இருக்குன்னு அதை அப்படியே போட்டிருந்தாருன்னா வெட்கப்பட்டு போயிருப்பார். அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்திருக்க மாட்டார். அவர் பொறுமையாக, ஆண்டவர் சொன்னார்ல அவர் தருவார், அவர் தானே பண்ண சொன்னார் அப்படின்னு பொறுமையாக அவர் தோண்ட தோண்ட நல்ல தண்ணி கிடச்சிதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கு அப்படின்னா ஆண்டவர் மகிமை அடையணுன்றதுக்காக உங்களுக்கு அதை தாமதமாக்கலாமே தவிர அதை உங்களுக்கு தராமல் இருக்கவே மாட்டார். நிச்சயமாக நீங்கள் கேட்ட காரியங்களை ஆண்டவர் தர்றதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் இருதயம் சோர்ந்து போகும் பொழுது முதலாவது என்ன பண்ணணும்? உங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை அறிக்கை பண்ணணும். 2வது,
கடந்த கால நன்மைகளை நினச்சி பார்க்கணும். ஆண்டவர் அன்னைக்கு அந்த அற்புதம் பண்ணாரே, இன்னைக்கும் செய்வாருன்ற அந்த நினைச்சு பார்க்கணும். உங்களுடைய புலம்பலை எப்படி மாற்றணும்? துதியாக மாற்றணும். உங்களுடைய விசுவாசம் எப்படி மாறணும்? ரொம்ப பெருசாக மாறணும். ஆண்டவர் நிச்சயமாக செய்வாருன்ற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். பொறுமையாக காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை இந்த உலகம் வியக்கும்படியான மாபெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் காத்திருப்புக்கு மிகுந்த பலன் உண்டு. உங்களை காத்திருக்க வைக்கிற தேவன் நிச்சயமாக சரியான நேரத்தில் மிக அழகாய் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். ஆமேன். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்கெல்லாம் காத்திருக்கீங்களோ, எதெல்லாம் நடக்காமல் இருக்கோ, இதுக்கு இத்தனை வருஷம் ஜெபிச்சு எனக்கு நடக்கலைன்னு நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் தாமதங்கள் எல்லாத்தையும், நீங்கள் காத்துட்டு இருந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தருவார். ஆமேன்.